திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணியில் 108 வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான புகழ்பெற்ற பார்த்தசாரதி கோவில் உள்ளது. இங்கு 5 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு திருப்பணிகள் முடிந்து ஜூன் 8ஆம் தேதி யாகசாலை பூஜை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடந்தன. வெள்ளியன்று அதிகாலை 3 மணிக்கு விஸ்வரூபம், கும்பாராதனம், காலசாந்தியும், 8வது கால ஹோமம், வேத பாராயணம் நடந்தது. பெருமாள் கும்பத்துடன் சன்னதியில் எழுந்தருளினார். இதைத் தொடர்ந்து காலை 7 மணிக்கு பார்த்தசாரதி, ஆண்டாள், வேதவல்லி தாயார், ரங்கநாதர், கோதண்டராமர், ராமானுஜர், ஆழ்வார், ஆச்சாரியார் ஆகியோருக்கும் விமானங்கள் ராஜகோபுரத்திற்கு ஆகம முறைப்படியும் தென்னாச்சாரியா சம்பிரதாயப்படியும் மகா கும்பாபிஷேகம் நடந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இயர்ஸ் ஒன்ஸ் இங்கே கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னாங்க. அது பார்க்கலாம் தான் வந்தேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ரொம்ப க்ரௌடாக இருந்தாலும் அது வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப, ஏன்னா அது பார்க்கறது ரொம்ப பாக்கியம், புண்ணியம், அதெல்லாம் யாருக்கும் கிடைக்காது. அதுவும் இந்த மாதிரி இடத்துல மேலே வந்து பார்ப்போம் அப்படின்லாம் நாங்கள் நினச்சி பார்க்கல. அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடக்கும். பெருமாள் இன்னைக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பெருமாள் அருள் எங்களுக்கு நல்லா கிடைச்சது. எல்லாம் தீர்த்தெல்லாம் தைச்சு நாங்கள் எல்லாரும் பக்தர்கள்லாம் சந்தோஷமா இருக்கோம். பக்தர்களுக்காக குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்து வசதி செய்யப்பட்டிருந்தது. கூட்ட நெரிசலை கண்காணிக்க போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது.